ஜவ்வூர் உளுத்தராம் போலீஸ் நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பிலான விசாரணைக்கு உதவுவதற்காக 7 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இம்மாதம் 24ஆம் தேதி வரைக்குமான 7 நாள் தடுப்பு காவல் உத்தரவை மஜிஸ்ட்ரேட் ஹிடாயத்துல் ஷுஹடா சம்சுதீன் பாசிர்கூடாங்கில் உள்ள ஸ்ரீ அலாம் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று பிறப்பித்தார். தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் 60 சார்பில் தாங்கள் ஆஜராக விரும்புவதாக அங்கு கூடியிருந்த சில வழக்கறிஞர்கள் கூறினர். உளுத்தராம் போலீஸ் நிலையம் தாக்கப்பட்ட பின்னர் அத்தாக்குதலை நடத்தியவனின் வீட்டில் அதிரடி சோதனையை மேற்கொண்ட போலீசார் அவனின் குடும்பத்தை சேர்ந்த 19 முதல் 62 வயதுக்கு உட்பட்ட 5 கைது செய்தனர். தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் புகார் செய்வதற்காக உளுத்தராம் போலீஸ் நிலையம் வந்திருந்த உயர்கல்வி கழக மாணவர்கள் 2 அத்தாக்குதலில் தொடர்பு இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். கிள்ளானில் இயங்கி வந்த மறுசுழற்சி மையத்தில் 35 வெளிநாட்டினரை சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்திய குற்றத்திற்காக சம்பந்தப்பட்ட மறுசுழற்சி மையம் இழுத்து மூடப்பட்டுள்ளது. மாதத்திற்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரையில் வருமானம் ஈட்டியதாகவும் வரி ஏய்ப்பு செய்த குற்றத்திற்காகவும் சம்பந்தப்பட்ட மறுசுழற்சி மையத்தை மூடியதாக அம்லா எனும் வரி ஏய்ப்பு நடவடிக்கை துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மறுசுழற்சி மையத்திலிருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள 35 வெளிநாட்டினரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தேசிய குடிநுழைவு துறையினர் தெரிவித்துள்ளனர். உளுத்தராம் போலீஸ் நிலையம் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைக்காக 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 7 சிங்கப்பூர் பிரஜை யாரும் இல்லை என்பதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் உறுதிப்படுத்தினார். தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 7 மலேசியர்கள் என்று அவர் தெளிவுபடுத்தினார். அந்த 7 ஒருவர் சிங்கப்பூர் பிரஜை என்று வெளியாகி உள்ள தகவல்களை அவர் முற்றாக மறுத்தார். கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் வெளிநாட்டு தொழிலாளர்களை கடத்தும் கும்பலை போலீசார் கைது செய்தனர். நேற்று இரவு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் தேசிய குடிநுழைவு துறையினரும் காவல்துறையினரும் சோதனை மேற்கொண்டனர். இச்சோதனையில் அடுக்குமாடி குடியிருப்பின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் 33 வயது மதிக்கத்தக்க உள்ளூர் ஆடவரையும் மேலும் 2 உள்ளூர் ஆடவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களின் வீட்டில் 5 பங்களாதேஷ் நாட்டினரை மீட்டதாகவும் ஒவ்வொருவரையும் 13,000 வெள்ளி முதல் 21,000 வெள்ளி வரையில் கடத்த முயன்றதாகவும் கைது செய்யப்பட்ட உள்ளூர் ஆடவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். பூமிபுத்ரா சலுகையின் அடிப்படையில் வழங்கப்படும் வணிக பண உதவிகளால் மேல்தட்டு பூமிபுத்ராவினர் மட்டுமே பயன்பெறுவதாக பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். பெருமளவில் பூமிபுத்ரா முதலீட்டு திட்டங்கள் மூலமாக பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டாலும் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் பூமிபுத்ராக்களின் எண்ணிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மலேசியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் இடையே பல்வேறு துறைகளில் 2 நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பாக 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக ஊக்குவிப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் அத்துடன் வர்த்தக தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் மலேசியா வெளிநாட்டு வர்த்தக மேம்பாட்டு கழகமான மெட்ராட் மற்றும் உஸ்பெகிஸ்தானின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையான CCIU இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. சன்வியூ சென்ட்ரியான் பெர்ஹாட் மற்றும் யால்சில் எனர்ஜியா LLC போன்ற உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமூக அமைப்பு கட்டிடங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் மொத்தம் 50 மெகாவாட் திறன் கொண்ட சோலார் பேனல்களை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் உட்பட பல்வேறு ஒப்பந்தங்கள் இந்த சந்திப்பில் கையெழுத்தாகியுள்ளன. தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.